Hello all, வணக்கம் and welcome to IPL 2026 preview show. LSG vs SRH. இது நேஷனல் ஹைவேஸ்ல நடக்க போகுது. அதாவது ஹைதராபாத்ல நடக்க போகுது. 3:30 கேம். வணக்கம் and welcome to the show, P-Dog. SRH ஒரு வின்னிங் வேஸ்ல இருக்காங்க. அவங்களுக்கு கண்டிஷன்ஸ் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் வந்து என்ன பிளேயிங்ல நட போறாங்க, என்ன காம்பினேஷன்ஸ் ஆட போறாங்க, உங்களோட ஓப்பனிங் தாட்ஸ் என்ன இந்த கேமுக்கு? அதாவது அவங்களுக்கு வந்துட்டு ஈவன் ஸ்டில் வித்தவுட் பேட் கமின்ஸ் அந்த சிவாங்க கொண்டு வந்துட்டு அவங்க வந்துட்டு ஸ்லைட்லி லுக் பெட்டர் காம்பினேஷன், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. தே வில் ஷூர்லி பெஞ்ச் டேவிட் பெயின், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. பிரைடன் கார்ஸ் ஃபிட்டா இருந்தா பிரைடன் கார்ஸ் உள்ள வருவாரு. அவரால் தே வில் சீரியஸ்லி திங்க் அபவுட் கெட்டிங் தர்மாலே ஆர் மாவி. 4 ஃபாரினர் ஆடியே ஆகணும்ன்ற கணக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. கேன் ஸ்டில் கோ வித் 3 ஃபாரினர்ஸ். லியம் லிவிங்ஸ்டனை கூட உள்ள எடுத்துட்டு வரதுக்கான ஆப்ஷன் அது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதையும் பண்ணலாம். அந்த பிக் சப்போர்ட்டர் ஆஃப் சலீல் அரோரா. ஆனால் சலீல் அரோரா நம்பர் 7 தான் வராருன்னா அதை நம்பர் 7ல வந்து அவரும் சுத்த முடியும். தே கேன் ஆல்சோ கிவ் எ ஓவர் ஆர் டூ. 2025 ஐபிஎல்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்கோர் 190, பேட்டிங் செகண்ட் ஆவரேஜ் ஸ்கோர் 220. ஓகே, பேட்டிங் ஃபர்ஸ்ட் 1 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 4 ஜெயிச்சிருக்காங்க, ஒரு நோ ரிசல்ட். ஓகே, இங்கேயும் உங்களுக்கு எப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிச்சில் உங்களுக்கு என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல இந்த டே கேம்ல ஹைதராபாத் எப்படின்னா முதல்ல இந்த 6 ஓவர் டே கேம்ல கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஸ்லோவா வந்துட்டு அதுக்கப்புறம் 7வது ஓவர்ல இருந்து கழட்டு தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும். அந்த 6 ஓவர்ல தான் போலர்ஸ் பிக்சருக்கே வருவாங்கும் போது இந்த மாதிரி ஒரு வென்யூல நார்மலா வந்து இவ்வளவு ஹை ஸ்கோரிங் வென்யூங்கும் போது நான் என்ன சொல்லுவேன், பேட் ஃபர்ஸ்ட்னு சொல்லுவேன். இங்க வின் த டாஸ் அண்ட் பால் ஃபர்ஸ்ட். ஆவரேஜ் மீன் ஸ்கோர் 205. உங்களுக்கு இங்கே வந்துட்டு 210 215 வந்தே ஆகணும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னொன்னும் பாருங்க, சீமர்ஸோட எக்கானமி 10.31, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 10.18. ஓகே, இப்படிங்கும் போது டாஸ்ல வந்து பெருசா அட்வான்டேஜ் எதுவும் கிடையாது. அதனால பேட்டிங் ஆனா நீங்க தோத்துருவீங்கன்னா சொல்ல ப்ரிஃபர் டு சேஸ். இந்த ஸ்பின்னர் வருவான், இந்த ஃபேஸ்ல வருவான், ஃபாஸ்ட் பாலர் வருவான், அந்த மாதிரி எதுவுமே இங்க கிடையாது. ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 286 for 6 எஸ்ஆர்எச் வர்சஸ் ஆர்ஆர். ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 247 for 2 சன்ரைசர்ஸ் வர்சஸ் பிபிகேஎஸ். highest chase 247 for 2 SRH versus PBKS with 9 balls to spare 18.3 ஓவர்ஸ்லங்கும் போது உங்களுக்கு எப்படின்னு தெரியும். பவர் பிளே ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல கல்ட்டு 6 ஓவர்ல 65-70 ரன் வந்துடணும். அந்த 7 to 10 மட்டும் அதான் ஒன்னே ஒன்று சொல்றேன் பாருங்க, அந்த ஒரு ஃபேஸ்ல மட்டும் டக்குன்னு இந்த சுவிட்ச் ஆன் ஆகும் போது பவர் பிளே டு 5 ஃபீல்டர்ஸ் அவுட் சைடு ஒரு 35 ரன், அதுவும் கம்மி கிடையாது, 9 and over. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 100 for 2 10 ஓவர்ல 11 to 15 ஒரு 55, அதுக்கப்புறம் கடைசியில ஒரு 60 வந்துடும், மினிமம் 215 வந்துடும் உங்களுக்கு. அதாவது இந்த தியரி எடுத்து நீங்க ஒரே ஒரு ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும்னா அது 7 to 10 மட்டும்தான் உங்களுக்கு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப எல்எஸ்ஜி வந்துட்டு at that stage where they are, they want to make some changes na கூட வெளியில ஆப்ஷன் இல்லாம மாட்டிட்டு இருக்காங்க. எல்எஸ்ஜியோட பிளேயிங் 11 பிளேயிங் 12 சொல்றேன். you please let me know whether it makes sense. In batting order, Aiden Markram and Mitchell Marsh to open. Number 3 is Rishabh Pant. Number 4 Nicholas Puran, 5 Badoni, 6 Abdul Samad, 7 Shahbaz Ahmed, 8 Prince Yadav, 9 Moshin Khan, 10 Mohammad Shami, 11 Digvesh Ratty, and their impacts are based on whom they feel is the best, Henrik Nortje or Avesh Khan. இப்படிதான் அவங்க போகணும்னு நான் நினைக்கிறேன். விக்கி, ப்ளீஸ் லெட் மீ நோ வெதர் த பிளேயிங் 11 வாட் ஐ ஹவ் டோல்ட், ஐ மீன் த பேசிக்லி பிளேயிங் 12 and the batting order, you agree or you still feel no, P-Dog, I want Rishabh Pant to open. Please give me your thoughts before we can go for SRH playing 11. இல்ல, ஓப்பனிங் ரிஷப் பண்ணிட்டு முன்னாடி திக்வேஷ் ராட்டி எல்லாம் ஆட மாட்டாங்க பீடாக. அவங்க திக்வேஷ் ராட்டி ஒருத்ததான் நல்லா போல, ஆனா அவர் ஆட மாட்டாங்க. ஸோ அதனால வந்து நீங்க தேவையில்லாம வேஸ்டா 11ல வேற போடுறீங்க, எனர்ஜி வேஸ்ட் பண்றீங்க திக்வேஷ் ராட்டி சொல்லி. அவங்க எப்படியும் ஆட போறது இல்லை, கேட்கவும் போறதில்ல, அது என்ன பண்ண போறாங்க. திருப்பி திக்வேஷ் ராட்டி வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த இதுல தான் வச்சிருப்பாங்க, இம்பாக்ட் சப்ல தான் வச்சிருப்பாங்க. ஐ திங்க் ரிஷப் பண்ட் இஸ் கோயிங் டு ஓப்பன், ஹி இஸ் கோயிங் டு ஸ்டிக் த சேம் வேன்னு நினைக்கிறேன்.
போன மேட்ச் முடிஞ்ச உடனே எப்பவுமே வழக்கம் போல எல்எஸ்ஜி மேட்ச் முடிஞ்ச உடனே ஓனர் வந்து ரிஷப் பண்ட் கிட்ட பேசுற மாதிரி ஒரு போட்டோ வந்துச்சு. ஸோ என்ன சொல்லியிருப்பாரு, போய் இதை பண்ணு அதை பண்ணு ஏன் எல்லாத்தையும் கேட்டிருப்பாரு. ரிஷப் பண்ட் எல்லாத்தையும் கேட்டு போயிருப்பாரு. வேற என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஐ திங்க் ரிஷப் பண்ட் இஸ் ஹெட் ஸ்ட்ராங். ஸோ சி ஏன் அதை பண்றாங்கன்னா ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷனுக்காக பண்ணலாம். பட் அவங்க ரெண்டு பேருமே நல்லா தான் விளையாடிட்டு இருந்தாங்க லாஸ்ட் இயர். அது வந்து ஒரு டெட்லி காம்போ. தே காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர் சோ வெல். ஏன்னா மார்க்ரம் அண்ட் இவர் வந்து ரேஜிங் புல். இவரு எங்க போட்டாலும் சிக்ஸ் அடிக்க போறாரு. மார்க்ரம் வந்து அழகா டச் பிளேயரை எடுத்துன்னு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இப்போ T20 வேர்ல்ட் கப்ல இருந்து சம ஃபார்ம்ல வேற வராரு மார்க்ரம். ஸோ அதனால வந்து ஐ ஆல்சோ ஃபெல்ட் த சேம். பட் இட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். ரிஷப் பண்ட் அண்ட் இவர் தான் மார்ச் தான் ஓப்பன் பண்ண போறாங்க. இவர் வந்து ஒன் டவுன் தான் வர போறான்னு போயிட்டாங்க. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு நீங்க சொன்ன பிளேயிங் லெவன் ஆல்மோஸ்ட் சேமா இருக்கும் தான் நினைக்கிறேன். பிகாஸ் தே ஹவ் டன் டீசென்ட்லி வெல். இந்த மீடியம் பேஸ்லாம் ஓரளவுக்கு டீசெண்டா பண்ணிருக்காங்க. அவங்க வந்து எஸ்கேப் ஆன் 142 ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் அதுக்கு ஒரு ஹோப் அட்லீஸ்ட் கொடுத்தாங்க 26-4. டெல்லி மாதிரி ஒரு டீமா ஸ்பாட் ஆஃப் பாதர்ல போடுறதுக்கு டெஃபினட்டா கொஞ்சம் ஸ்கில் செட் தேவை. இந்த மீடியம் பேஸ்க்கு ஸ்கில் செட் இருக்கு. பட் இவங்க ரன்னும் அடிக்கணும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ரன்னுக்குன்னு அடிச்சு அதுக்கப்புறம் வந்து இவங்க போலிங்கை வந்து கரெக்டா ட்ரூப்ஸை மேனேஜ் பண்ணாதான் ஓரளவுக்கு அட்லீஸ்ட் கம்பீட் பண்ண முடியும் வந்து சன்ரைசர்ஸ்க்கு அகேன்ஸ்டா. சன்ரைசர்ஸ் லுக்ஸ் வெல் ஆயில்டு யூனிட். ஸ்லோவா அவங்களும் வராங்க எல்லாம் பிக்சருக்குள்ள. டாப் 4ல எல்லாருமே ஃபார்முக்கு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒரு நல்ல ஃபிளாஷஸ்ல பாக்குறோம். டிராவிஸ் ஹெட்டா இருக்கட்டும், அபிஷேக் சர்மா இருக்கட்டும். அவங்க பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது, உங்க பிளேயிங் லெவன் ஒத்துக்கிட்ட எல்எஸ்ஜி இதுதான் இருக்க போகுதுன்னு திக்வேஷ் ராட்டி மட்டும் கொஞ்சம் டவுட் தான் போயிடும். இல்ல கண்டிப்பா ஆடுவாரு. நீங்க காமெடி பண்றீங்கன்னு எனக்கு தெரியுது. ஷூரா அவர் ஆடுவாரு, அதுல சந்தேகமே கிடையாது. உங்களுக்கு வந்து எஸ்ஆர்எச் எப்படி போகணும்னு சொல்றேன், நீங்க வந்து கரெக்டா இல்லையான்னு சொல்லுங்க. அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன், ஹென்ரிக் கிளாசன், நிதிஷ் ரெட்டி, அனிகேத் வர்மா, லியம் லிவிங்ஸ்டன், ஹர்ஷ் தூபே, சிவாங் குமார், ஜெய்தேவ் புனத்கட் அண்ட் இஷான் மலிங்கா. இப்போ அவங்களோட வந்து இம்பாக்ட்ஸ் ஹேஸ் டு பி ஈதர் ஒன் ஆஃப் தர்மாலே ஆர் சிவம் மாவி ஆர் சக்கீப் ஹுசைன் ஆர் பிரபுல் ஹிங்கே. இந்த 4 பேர்ல எந்த ஒரு ஃபாஸ்ட் பவுலரை எடுத்துட்டு வந்தாலும் ஓகே. திருப்பியும் சொல்றேன், அந்த போன இதுல அவங்க கேட்ட போது யங்ஸ்டர்ஸ் நீங்க யாரு வந்து டேலண்ட் ஸ்கவுட்ல பெட்டர்னு சொல்லுவீங்கன்னா சலீல் அரோரான்னு நான் சொன்னேன். ஆனா எனக்கு என்னன்னா டீமுக்கு எது தேவைப்படும், இவங்களோட போலிங் கொஞ்சம் பேட் கமிங்ஸ் இல்லாததுனால ஃபாஸ்ட் போலிங் கொஞ்சம் இதுவா இருக்கு. இப்போ ஒருவேளை பிரைடன் கார்ஸ் வந்து ஃபிட்டா இருந்தார்னா இட் இஸ் கோயிங் டு பி a different proposition altogether. ஓகே, பிரைடன் கார்ஸ் will take that foreign's இத சக்கீப் ஹுசைன் ஆர் சொன்னதை எடுத்துட்டு சலீல் அரோரா will retain his spot. பிரைடன் கார்ஸ் இல்லைன்னா தான் இந்த இதை நான் சொல்றேன். ஸோ இது நீங்க சொல்லுங்க whether you accept what I am saying if பிரைடன் கார்ஸ் is not ஃபிட்டா இல்லைன்னா டேவிட் பெயினை திருப்பி நீங்க ஆடுவீங்களா அப்படின்றத நீங்க சொல்லுங்க. டேவிட் பெயின் வந்து அந்த டீமுக்கு ஒரு பெயின். ஆக்சுவலா அவரை வந்து யூஸ் பண்ணலாம் எப்பன்னா இந்த மாதிரி பெரிய கிரவுண்ட் முலான்பூர் எக்கானா தான் ஆடினாங்க போன மேட்ச். அதுலயே கொஞ்சம் அடிதான் வாங்கினாரு. ஸோ அதனால வந்து அந்த கிரவுண்ட்லாம் கூட எனக்கு தெரியல. பட் ஆனா ஏன் வந்து அவரை வந்து ரொம்ப பேங்க் பண்றாங்கன்னு தெரியல. பிகாஸ் இந்த கேம் கூட ஐ ஒன்ட் பி சர்ப்ரைஸ் இஃப் தே கண்டினியூ வித் சேம் 11 பீடாக். ஏன்னா ஐ டோன்ட் திங்க் தேர் கோயிங் டு மேக் அ பிக் சேஞ்ச் இன் பெயின் நினைக்கிறேன். ஏன்னா பெயினை ஆட வைப்பாங்க, ஏதாவது அப்படி இப்படி ஓட்ட ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆனால் பாருங்க, ஹர்ஷல் பட்டேலுக்கு ஒரு சான்ஸ் இல்லாம இவர் உணர்கட் ஆடிட்டு இருக்காரு. நல்லாவும் பண்ணாரு போன கேமு. ஹர்ஷல் பட்டேல் வர்றதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கான்னு தெரியல எனக்கு. மற்றபடி நீங்க சொன்ன 11ல எனக்கும் வந்து பெரிய இது கிடையாது. பிரைடன் கார்ஸ் எப்படியாவது உள்ள வந்தே ஆகணும் டு ஃபில் தட் ஸ்பாட். பேட் கமின்ஸ் எப்போ வருவாருன்னு தெரியல, அடிபட்டிருக்கு அவருக்கு. ஸோ அடிபட்டிருக்குன்னா ஒன்றும் பண்ண முடியாது. லியாம் லிவிங்ஸ்டன் எடுத்துட்டு வந்தாங்கன்னா பேட்டிங் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆப்ஷனும் கொடுக்குறாரு, ஆஃப் ஸ்பின் லெக் ஸ்பின் ஆப்ஷனும் கொடுக்குறாரு. நேஷனல் ஹைவேஸ்ல டெஃபினட்டா வந்து ஆஃப் ஸ்பின் லெக் ஸ்பின் ஏதாவது கொஞ்சம் ஏதாவது டபுள் பர்ஜ் வேலை காட்டி ஏதாவது பண்ணி தான் தப்பிக்கணும், ரன்னு கொடுக்காம தப்பிக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு 11 பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குன்னு நானும் நினைக்கிறேன். இதே மாதிரி செட்டப்ல தான் அவங்களும் போவாங்க. பெயின் கொஞ்சம் டவுட் தான், எனக்கு தெரிஞ்சு விடுவாங்களான்னு தெரியல. ஏன்னா பெயினை வந்து பயங்கரமா ஒரு பேங்க் பண்றாங்க. எனக்கு தெரியல அந்த பெயினை ஆட வைப்பாங்களா மாட்டாங்களான்னு. வின் ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்க போகுது பிடாக் இங்க? who's going to get the edge from you? Again, it is going to be a different thing in a conditions like இங்க ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல அந்த 100 ரன் வரணும். இங்க ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல அஸ் அ பேட்டிங் யூனிட் ஸ்டம்பிள் ஆனீங்கன்னா 11th ஓவர்லேருந்து கசாமசான ஆக்சிலரேட் பண்ணீங்கன்னா அந்த ஃபேஸ்ல விக்கெட் விட்டீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு எண்ட் அப் 20-30 ரன் ஷாட்.
படி கேவலமா ஆடி 180 அடிக்கக்கூடிய ஒரு வென்யூ இது. 180ல அடிச்சீங்கன்னா 16 ஓவர்ல திருப்பி அடிச்சிருவாங்க. அதையும் சொல்லிடுறேன், உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 10 ஓவர் எந்த டீம் பேட்டிங் பெட்டரா அது? when you see the top four, ஐரன் மார்க்ரப் கிளாஸ், மிச் மார்ஷ் டிஸ்ட்ரக்டிவ், நிக்லஸ் பூரன் டிஸ்ட்ரக்டிவ், ரிஷப் பண்ட் டிஸ்ட்ரக்டிவ். லெட்ஸ் பி ஆனஸ்ட். இங்க ஃபார்முக்கு திரும்பி வந்திருக்கிற அபிஷேக் சர்மா, ஃபார்முக்கு திரும்பி வந்திருக்கிற டிராவிஸ் ஹெட், ஃபார்ம்ல இருக்கிற இஷான் கிஷன், மெல்லமா நானும் இருக்கேன் தம்பின்னு சொல்ற ஹென்ரிக் கிளாசன். அப்படிங்கும் போது இப்போ இங்க வந்து பெருசா நான் வந்து எட்ஜ் அப்படின்னா பெருசா வந்துட்டு ஸ்லைட்லி ஐ மீன் tilt in favor of Sunrisers because they're going to play at home. They've always done at home. They've piled up scores at Hyderabadன்றதுனால ஒரு சின்ன எட்ஜ் அங்க கொடுப்பேன். இன்னொன்னு முன்னாடியே சொல்லிட்டேன், முதல் 6 ஓவர்ல எந்த டீம் இஸ் கோயிங் டு செட் த ட்ரெண்ட் அப்படின்னு. இப்ப இங்க 6 ஓவர் பவர் பிளேல போடக்கூடிய போலர்ஸ் பாத்தீங்கன்னா முகமது ஷாமி இஸ் வெரி குட், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. மோஷின் கான் இஸ் அ வெரி குட் bowler. ஐ ரியலி ரேட் him. Prince Yadav really punched above his weight, and the impacts of it is going to be either way. They can take one of Avesh Khan or Andre Clarke. அது நோ மேட்டர் வாட், ரெண்டு பேருமே நல்ல போலர்ஸ். ஒரு சில போலர்ஸ்லாம் அந்த மாதிரி ஒரு 4 ஓவர் 45 கொடுக்குற போலர். ஆண்ட்ரி கிளார்கே இஸ் a very good bowler. He can just threaten you with his pace. ஆவேஷ் கான் இஸ் ஆல்சோ குயிக், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்துட்டு இஷான் மலிங்கா, ஓகே, இஷான் மலிங்கா இஸ் கோயிங் டு பி த லீட் ஃபாஸ்ட் பவுலர் ஃபார் ஹிம். ஜெயதேவ் உனக்கட்டு ஸ்லோயர் ஒன்னா போட போறாரு. தூபே வந்து கண்டிப்பா, பிகாஸ் when you see ஐடன் மாக்ரம் and மிச் மார்ஷ், இவர் ஹர்ஷ் தூபே surely going to bowl ஓவர் ஆர் டூங்கும் போது ஆல் ஆனஸ்டி அங்க வந்துட்டு அந்த 6 ஓவர்ல கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இது எல்எஸ்ஜிக்கு இருக்கு. ஆனா இவங்களோட பேட்டிங் டெப்த் வேர் இட் இஸ் கோயிங் டு பி ஹை ஸ்கோரிங் வென்யூ, அண்ட் த எட்ஜ் வாட் தே ஹேவ் பை புட்டிங் அப் a little bit more runs on the first 10 overs with their batting slowly coming in. பெரிய எட்ஜ் கொடுக்க மாட்டேன். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் will go with the edge of 52-48 நான் நினைக்கிறேன். இல்ல இது மாறும். ஐ திங்க் எல்எஸ்ஜி ஹேஸ் அ பெட்டர் சான்ஸ். நீங்க சொல்றீங்களா பிஃபோர் we can go for the game changes? எல்எஸ்ஜி பெட்டர்னு சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பெட்டர்னு சொல்ல மாட்டேன். பட் நீங்க சொன்ன ஃபேசஸ்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மேன் டு மேன் மார்க் பண்ணா இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான் நான் ஃபீல் பண்றேன் பிடாக். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி டாப்லயா இருக்கட்டும், அதுக்கப்புறம் போலிங் வைஸா இருக்கட்டும், ரெண்டு டீமுக்கும் பெரிய எதுவும் ஸ்பிளிட் பண்ற மாதிரி பெரிய வித்தியாசங்கள் ஒன்றும் கிடையாது. நான் உங்களை விட கொஞ்சம் ஹெல்த்தி எட்ஜே கொடுப்பேன். ஒரு 55 கொடுக்குறேன். 55-45 2 SRH கொடுக்குறேன். ஏன் சொல்றேன்னா ஒன்னே ஒன்று, they can really bat you out of the game. நீங்க சொன்னீங்க டாஸ் இன் bowling போடுங்கன்னு சொன்னீங்க. பட் ஐ பர்சனலி ஃபீல் தட் இஃப் சன்ரைசர்ஸ் வின்ஸ் த டாஸ் தே வில் பேட் ஃபர்ஸ்ட். தே வில் போஸ்ட் அ பிக் டோட்டல். தே வில் ட்ரை டு போஸ்ட் அ பிக் டோட்டல் அண்ட் த்ரெட்டன் யூ வித் தேர் பேட்டிங். அவ்வளவுதான் பண்ணுவாங்க. அந்த டோட்டலை நீங்க வந்து போர்டில் பார்க்கும் போதே உங்களுக்கு பயம் வர அளவுக்கு டோட்டல் அடிக்கிறது தான் ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் போலிங்கை வச்சு மேனேஜ் பண்ணுவாங்க. தே கேன் மேனேஜ் வித் த போலிங். நிதிஷ்குமார் ரெட்டியும் ஹேஸ் கம் குட் இந்த லாஸ்ட் கேமு. அதுக்கப்புறம் இவங்க சிவாங் குமாரும் சூப்பரா போட்டாங்க. மிஸ்ஃபீல்டு கச்சா முச்சான்னு பண்ணி அவரோட அனாலிசிஸை கெடுத்து விட்டாங்க. இல்லைன்னா அந்த மாதிரி கொஞ்சம் டைட்டா வந்திருக்கு. பவுண்டரிஸ் வரலன்னு நினைக்கும் போது விக்கெட் கூட விடுறதுக்கு சான்ஸ் இருக்கு சிவாங் குமாருக்கு. ஸோ தே ஆர் கோயிங் டு பி வெரி சிவாங் குமார் இஸ் கோயிங் டு மேக் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ டீம்ஸ் நான் நினைக்கிறேன். இந்த ஒரே ஒரு காரணத்தினால மட்டும்தான் இந்த 5% இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் எஸ்ஆர்ஹெச். அண்ட் எஸ்ஆர்ஹெச் இஸ் has won one game, so the monkey is off their back. they will play freely because 2 away games ஆடிட்டு ஹோமுக்கு வராங்க. அதுல ஒன்ன வின் பண்ணிட்டு வராங்க. One was against RCB. It's a tough game for them, but they will definitely regroup and try to get a win in the home. So அதனால I am going with SRH. இது ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும்தான். பட் LSG என்னதான் whatever said and done, நம்ம வந்து பெருசா டீம் இல்ல, அவங்க கொஞ்சம் லோவர் ரேட் பண்ணிருக்கோம் இந்த வருஷம். ஏன்னா அவங்க பண்றதுமே அப்படிதான் இருக்கு. காம்பினேஷன் வைஸும் சரி, திக்வேஷ் அடிலாம் ஆடாம ஓடுறது, அந்த மாதிரி சில்லி மிஸ்டேக்லாம் பண்றாங்க நிறைய. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல வந்து என்னால ஹெல்த்தி எட்ஜ் கொடுத்திருக்க முடியும். பட் ஆனா on that given day T20 can go any ways. It can swing both ways ன்னு சொல்லும்போது I am giving a very low edge. So அதனால தான் 55-45 கொடுத்திருக்கேன். கேம் சேஞ்சஸ் from each team பிடாக். கத ஸ்டார் லைனப், ஸ்டார் ஸ்டட்டட் டீம் ரெண்டுமே வந்து பேட்டிங் ப்ரவர்ஸ் இருக்கு. போலிங் மட்டும் தான் கொஞ்சம் ஓகேவா இருக்கு. பேட்டிங் ப்ரவர்ஸ் பயங்கரமா இருக்கு. ஐ திங்க் that will set the tone for them. ரெண்டு கேம் சேஞ்சஸ் from each team. Only one thing they will be thinking about batting first is it's not the same bowling unit what they had last year. Jishan Ansari ஆடல.
பேட் கமின்ஸ் ஆடலைங்கும் போது கொஞ்சம் யோசிப்பாங்க. மற்றபடி இப்போ பேட் கமின்ஸ் உள்ள இருந்தாலும் த ஐடியா ஆஃப் பேட்டிங் ஃபர்ஸ்ட் இஸ் கோயிங் டு பி ஷூர்லி த ஒன் திங். இந்த போலிங்கை பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய யூனிட் உங்களை பயமுறுத்துற யூனிட் இல்லைன்றதுனால கொஞ்சம் யோசிப்பாங்க. பட் ஐம் நாட் கோயிங் டு டிஸ்கார்ட் தட் idea what you have given. They may think about it as well. So that's a good suggestion given by you. Just one word answers on the game changers. My game changers for Sunrisers Hyderabad is Abhishek Sharma, and for Lucknow Super Giants is Aidan Markram. நீங்க மை சொல்லுங்க. கேம் சேஞ்சர்ஸ் ஃபார் சன்ரைசர்ஸ் இஸ் கோயிங் டு பி டிராவிஸ் ஹெட். எல்எஸ்ஜி ஐ எம் கோயிங் டு காப்பி பேஸ்ட் மார்க்ரம் தான் இருக்க போறாரு. ஐ திங்க் மார்க்ரம் வந்து ஓப்பனிங் வந்து அதை அடிக்க போறாரா, ஒன் டவுன் வந்து அடிக்க போறான்றது மட்டும் தான் கேள்வி. சூப்பரா இதையும் முடிச்சிட்டோம் பிடாக். நம்மளோட குவிக்கா ஸ்டம்பி டாக் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். போன இதுல தான் வந்து வினர்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த இதுல வந்து ஸ்டம்பி டாக் செக்மெண்ட் வந்து யாரு கேட்டிருக்கா, சம்பத் 0207 கேட்டிருக்காரு. பிடாக், ஐ எம் நாட் கோயிங் டு ஸ்டம்ப் யூ. You can talk about Rassi van der Dussen, one of the best batsmen South Africa produced, and why was he ignored? அப்படின்னா ரீசெண்டா ரிட்டையர் கூட ஆயிருக்காரோ? ப்ளீஸ். அதாவது இப்பதான் ரிட்டையர் ஆனாரு. இந்த ஃபைனல் முடிஞ்ச உடனே தான் ரிட்டையர் ஆனாரு. பிகாஸ் he felt that is not been considered with the national team in any formats அப்படின்றதுனால ஓகே நான் பெட்டர் ஒதுங்கிக்கிறேன். he also had the ambition of playing the 2027 ODI World Cup at home. அந்த 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபில பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டாப் பர்ஃபார்மன்ஸ் ஃபார் சவுத் ஆப்பிரிக்காஸ் நன் அதர் தேன் ரசி வான் டர் துசன். ஒரு 350 அடிச்சாருன்னு நினைக்கிறேன் நான். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதுக்கப்புறம் இதனால இஸ் 37 இயர் ஓல்டு. இன்னொன்னும் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு காம்படிஷன். இந்த மேத்யூ பிரெட்ஸ்கே 50 என்னமா வச்சிருக்காரு ஆவரேஜ். சின்ன பையன் அவர் வெளியில உட்காந்துருக்காரு. ஐ ஃபீல் வெரி சாரி ஃபார் ரசி வான் டர் துசன். ஏன்னா என்ன ரீசன்ல வந்துட்டு அவங்க இஸ் ஓவர்லுக்குன்னு கேட்டா எனக்கு தெரியாது அப்படின்றவேன். ஏன்னா ஒரு பக்கம் குவிண்டன் டிகாக் திரும்பி வரேன்றாரு, ஒரு பக்கம் இவர் அடிச்சிட்டு இருக்காரு ரியான் ரிக்கில்டன், தெம்பா பாமா இஸ் கோயிங் டு பி த கேப்டன், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், டேவிட் மில்லர், உங்களுக்கு ட்ரிவால்டு பிரீவிஸ், எங்க நீங்க எடுத்துட்டு வருவீங்க உள்ள? சம்டைம்ஸ் என்ன மேத்யூ பிரெட்ஸ்கே இந்த மாதிரி என்ன ஆகும்னா ஒரு சில நல்லா பர்ஃபார்ம் பண்ணியும் ஒரு காரணமே இல்லாம எனக்கு ஏன் இடம் இல்லை அப்படின்றதுக்கு, உங்களுக்கு ஏன் இடம் இல்லைன்றதுக்கு யாராலையுமே ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. If someone can go and check what he has done in the 2025 Champions Trophy, he is the consistent performer, scored runs every now and then. அந்த SA20 நல்லா தான் ஆடிட்டு இருக்காரு. அப்படிங்கும் போது ஐ ஃபீல் வெரி சாரி ஃபார் ஹிம். பட் அன்பார்ச்சுனேட்லி இப்ப நீங்க வந்துட்டு இப்போ அவர் உள்ள கொண்டு வர போறீங்கன்னு கேட்டா இப்ப வியூவர்ஸ் கேட்கறாங்க யாருக்கு பதில கொண்டு வருவீங்கன்னு கேட்டா எனக்கே பதில் இல்ல. இப்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அந்த டாப் 6-7 கண்டென்டர் சொல்லிட்டேன். யாருக்கு பதிலே அவர் உள்ளே வர முடியாதுன்றதுனால you have to celebrate the career of Rassi van der Dussen where he has averaged 50 in ODIs. ஆவரேஜ் 50ல ஓடிஎஸ்லாம் வந்து சாமானியப்பட்ட விஷயம் கிடையாது. he knows how to score his runs. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. unfortunately there is no answer why he's been sidelined, but he's taken the right decision to move on in a right way, saying that okay, அதையும் சொல்லியிருக்காரு, ஐ வில் பிளே ஃபார் மை லைன்ஸ் டீம் அப்படின்னு. அது லைன்ஸ்ன்றது ஒரு பெரிய எமோஷனு. யூ ஜஸ்ட் கண்டினியூ பிளேயிங் ஃபார் மை லைன்ஸ் டீம் அண்ட் இஃப் பாசிபிள் சம் குளோபல் லீக்ஸ் ஹேவ் டு கிவ் ஆல் வாட் ஐ ஹேவ் ஃபார் மை லைன்ஸ் டீம். என்ன விஷ் ஹிம் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் அ ஃபியூச்சர். இஸ் அ வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். ரொம்ப ஒர்க் எத்திக்ஸ்லாம் டாப் கிளாஸா இருக்கும். உயிரை கொடுத்து ஒரு டீமுக்காக ஆடுவாரு. விஷ் ஹிம் ஆல் த வெரி பெஸ்ட். விக்கி, இஃப் யூ கேன் கிவ் யுவர் க்ளோசிங் தாட்ஸ் வி கேன் எண்ட் அப் த எபிசோட். பிரில்லியன்ட் பிடாக். உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருப்பாருன்னு நினைக்கிறேன் ரசி வான் டர் டசன். நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க, டக்குன்னு ஒரு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஆப்வியஸ்லி எஸ், ஹி வாஸ் நாட் கன்சிடர்னு சொன்னீங்க. சூப்பரா இந்த கொஸ்டினுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க பிடாக், என்ன ஏன் எப்படின்னு. நான் என்னை பொறுத்த வரைக்கும் க்ளோசிங் தாட்ஸ் ஃபார் திஸ் கேம் வந்து உங்கள்கிட்ட கேட்க போறேன். அதுக்கு முன்னாடி வந்து எல்எஸ்ஜி ஆன் அ கிவன் டே தே ஆர் த மோஸ்ட் டேஞ்சரஸ் டீம். ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு அன்னைக்கு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சம்டைம்ஸ் அவங்களுக்கு கூட தெரியாது. அதனால எதிர்க்க வர்றவங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும். இவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து உங்களோட க்ளோசிங் தாட்ஸ் என்ன? வில் டே நம்மளை வந்து நம்ம எட்ஜு கொடுத்ததை வந்து அவங்க அப்படியே மாத்தி பண்ண போறாங்களா? எல்எஸ்டி ஏதாவது வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? என்ன நடக்க போகுது? விக்கி, ஒன்னே ஒன்று சொல்றேன், எந்த ஒரு டீமையும் மேட்சுக்கு முன்னாடி இவனுக்கு வாய்ப்பு இல்லைன்னு ஐபிஎல்ல சொல்லவே முடியாது. தட் இஸ் வாட் ஐ எம் ஹம்பிளி ட்ரைங் டு சே. எப்போ நீங்க அடுத்த டீமை அப்ஸ்டேஜ் பண்ணுவீங்கன்னா how you are winning the phases, how you are winning the win factors, how you are using your resources, how are you using your impact, that makes a massive difference on the outcome of the game. இப்ப நீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க, மேன் டு மேன் அப்படி இப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னும் பெருசா என்னால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியலன்னு நானே கஷ்டப்பட்டு தான் ஒரு எட்ஜ் கொடுத்துருக்கேன். ஈவன் தோ எல்எஸ்ஜி இஸ் மை டாப் 3 டீம்ஸ் அந்த இதுல பொசிஷன்ல எங்க பினிஷ் பண்ணுவாங்கன்னு. பட் ஆன் அ கிவன் டே தே கேன் பீட் மும்பை இன் மும்பை, தே கேன் பீட் பஞ்சாப் இன் பஞ்சாப், தே கேன் பீட் பெங்களூர் இன் பெங்களூர். ஆனஸ்டா சொல்றேன் உங்களுக்கு,
அப்படிங்கும்போது அந்த 1 inch ஆஃப் டிஃபரன்ஸ் எங்க வரும்? நான் கோச் லைக் ஆண்டி ஃபிளவர், அங்கதான் டிஃபரன்ஸ் வரும். எப்படி வந்துட்டு இதை நான் மேக்ஸிமைஸ் பண்ண போறேன், என்னோட ரிசோர்சஸ் எப்படி யூஸ் பண்ண போறேன் அப்படின்றது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். டேனியல் வெட்டோரி இஸ் a very very good coach. let me be very honest with you. நான் குயிக்கா லெசன்ஸை லேர்ன் பண்ற ஆள் அப்படின்றதுனால ரைட்டிங் ஆஃப் LSG இஸ் த மோஸ்ட் ஸ்டூபிடஸ்ட் திங் anyone can do. எனி டீம் cannot be written off in this competition. பட் நான் ஒரு நேரோ எட்ஜ் கொடுத்துருக்கேன், என்னோட கொஞ்சம் அதிகமான எட்ஜ் வந்து விக்கி கொடுத்துருக்காரு. பார்ப்போம் என்ன நடக்கிறது அப்படின்னு. You come back and do a detailed review on whether LSG has finally come on board or SRH is continuing their winning momentum. அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் என்ன இருக்குன்னா, the match preview between Chennai Super Kings and Royal Challengers Bangalore in Chinnaswamy Stadium with your very own Blast Vignesh. Until then, thanks a lot and bye-bye.